எல்லாருக்கும் வணக்கம். கௌதம் கார்த்திக். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொமான்டிக் காமெடி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்ம டீமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நியூ டீம், ஒரு யூத்ஃபுல் டீம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜியாக ஃபுல் சார்ஜாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது இந்த இந்த தியேட்டரில் தான் இருந்துச்சு. அப்பா நீங்கள் எங்கே உட்காரீங்களோ அங்கே தான் அப்பா உட்காந்துருந்தாரு, நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன். ரெண்டு பேரும் உளுந்து சிரிச்சுட்டு இருந்தோம், அதே இடத்துல தான் உளுந்து சிரிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கோம் திருப்பியும். ஸோ ஐம் ஹோப்பிங் திஸ் மூவி வில் பி அ கிரேட் சக்ஸஸ். மதன் கார்கி சார், இமான் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் லவ்லி சாங்ஸ். சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இஸ் given me such a wonderful opportunity and he believes in me. Sir, thank you for being an awesome director. Literally he is awesome. Okay, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கூலாக எல்லாமே வேலை வாங்கிடுவார். ஸோ இட்ஸ் ரியலி குட். அண்ட் ரகுல், தேங்க்யூ ஃபார் பீங் an awesome co-star. நிகிஷா, awesome co-star. ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் எல்லாம் பின்னி எடுத்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கேமராமேன் கோபி என்னை ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. ஸோ தட்ஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் மீ. தேங்க்ஸ். ஸோ யா, கார்த்திக் ரகுநாத் சார் ஆல்சோ. அவர் ஸ்பாட்டில் டெய்லி இருந்து எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் பண்ணுவேன்னா நமக்கு தெரியாத மாதிரி டிக் டக் டிக் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் தி என்டையர். இந்த ஹோல் ப்ரோசஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு இந்த எல்லா டீமும். ஸோ எனக்கு ஒரு செகண்டும் அன்கம்ஃபர்டபிலிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே அசால்ட்டாக ஈஸியாக அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தி என்டையர் டீம் ஆஃப் என்னமோ ஏதோ. ஒன் செகண்ட், பிரபு சார் அவர் கூட நடிச்சிருக்கேன். அண்ட் திஸ் வாஸ் அ பிக் ப்ளஸ். எனக்கு அப்பா இஸ் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பிரபு சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி வந்துட்டார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரும்போது அவ்வளோதான், ஐயோ எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தோம், எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம், எல்லா எனர்ஜியும் அப்படியே சார்ஜ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு, நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் ஆக்சுவலி அவர் வந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க, எல்லாருமே இங்கே உழுந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்துச்சு. ஸோ ஹீஸ் அ வெரி டெடிகேட்டட் ஆக்டர். ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். ஸோ தேங்க்யூ பிரபு சார். வந்து யார்கிட்ட அதிகமாக ஒர்க் அவுட் ஆச்சுது அப்படின்னு தெரியணும். ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. யார் அதிகமாக ஒர்க் அவுட் ஆச்சுதுன்னு தெரியணும். மோர் ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து கியூட் அண்ட் பப்ளிக் கெமிஸ்ட்ரி, இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபைங் கெமிஸ்ட்ரி. எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் தான் ஸ்க்ரீனில் பார்த்து சொல்லணும். கௌதம், எல்லா ஹீரோயினும் கௌதமா ஆஹா ஓஹோன்னு எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. ஆமா, அப்பா மாதிரி நீங்களும் காதல் மன்னன் ஆகணும் உங்களுக்கு ஆசை இருக்கு அதே மாதிரி? ஐயோ, ஆஹா, நல்ல கேள்விங்க. சரி, எல்லாமே ட்ரை பண்ணுவோம், எதில் நம்ம ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்துச்சோ அதில் போயிடுவோம். ஆனால் அதில் லாக் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். எல்லாமே ட்ரை பண்ணும். இப்போதுக்கு வந்து நான் நடித்த ஹீரோன் கூட எல்லாமே திருப்பி நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு அது எல்லாமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, எல்லாரு கூடயும் நல்லா இதாக இருக்குது. எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கடல் படம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜான்ரா, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சீரியஸான ஃபில்மு, இது வந்து கொஞ்சம் ரொமான்டிக் காமெடியாக போச்சு. ஸோ இட்ஸ் கோன் பி டிஃப்ரெண்ட். அது கம்பேரே பண்ண முடியாது. ஆக்சுவலாக காதல் காட்சிகளில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு அப்பா டிப்ஸ் எதுவும் கொடுத்துருக்காரா? ஏன்னா அவர் அலைகள் ஓதில் படத்தில் தான் ஃபஸ்ட்டு ராதாவோட அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் சொன்ன மாதிரி காதல் மன்னன் தான். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காரா? ஹீரோயினோட அந்த மாதிரி நடிக்கும்போது நெருக்கமாக நடிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது? ஒன்று கொடுத்தாருங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். உங்கள் அப்பா பயப்படாதன்னு உங்களுக்கு அறிவுரை சொன்னார், நீங்கள் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை எதுக்குமே பயப்படக்கூடாதா? ஏன்னா பயப்படாதங்கிறது வந்து பல அர்த்தம் இருக்குது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, என்னென்னா அவர்கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபெஸ் பண்ணேன், எனக்கு வந்து இந்த ரொமான்டிக் பிட்லலாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எனக்கு அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வந்துடுது, ஒரு கெமிஸ்ட்ரி வந்துட்டு. நான் ஆக்சுவலாக வெளியே வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி ரொம்ப குவாய்ட்டாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயம் இருந்திருக்கு, ஒரு ஹீரோயின் கூட நடிக்கணும்னா, க்ளோஸாக நடிக்கணும்னா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவர் பயப்படாதான்னு சொல்லியிருக்காரு. படப்பிடிப்புக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் 4-5 பேரோட வந்ததாகவும், அதனால் இப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு அதிகமாக செலவானதும் பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது. இல்லை, அந்த செய்தி அதாவது அது கௌதமோட நான் தான் அது பதில் சொல்லணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி செலவாச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் எங்களுக்கு என்னவோ இந்த 4-5 பேர் கொண்டு வர மாதிரியோ ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் ஜாஸ்தி செலவு பண்ண மாதிரியோ நாங்கள் பண்ணலை. யார் இருந்து ஒரு ஹீரோ இருந்தால் அவங்க கூட ஒரு ஆள் இருக்க தான் செய்யறாங்க. அதுக்கு வந்து வினோத் என்ற ஆள் வந்து அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு அவருக்கு வந்து என்னென்ன ப்ரொடக்ஷனில் ஏதாவது இம்மிடியேட்டாக ஒரு சீன் முடிச்சுட்டு இன்னொரு ஷாட் எடுக்கணும்னா எல்லாமே அதுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குற ஆள் வினோத். ஒரு படம் வந்து நம்ம ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் என்னென்னா மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் கொடுக்க முடியும்.
மணி சார் வந்து ஒரு கிளாஸ் டைரக்டர், அவர் எடுத்த படமும் கிளாஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஐ நோ ஐ கேவ் இட் மை ஹார்ட் அண்ட் சோல். அதே மாதிரி உங்கள் அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, நாடாள் மக்கள் கட்சி. உங்களோட சான்ஸே பர்டிகுலர் இல்லைங்க, ஏன் அரசியல் அந்த வேணாம்? சைட் போகவே மாட்டேங்க. எனக்கு வந்து என்ன பாலிடிக்ஸ்னா, மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்கிறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணிங்கன்னா அதே போதும். அது எல்லாருமே பண்ணாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்போம்.